எங்களாலேயே நம்ப முடியாத ஒரு சாட்சி. ஆமென். எவ்வளோ நாளாக ஜெபத்துக்கு வரீங்க? 3 மாதமா. இவங்க கேன்சர் பேஷண்ட்டு. 3 மாதமாக ப்ரேயருக்கு வராங்க. இப்போ போய் செக் பண்ணிட்டு வந்தாங்களாம், எல்லாம் நார்மலாக இருக்குதான் பாருங்க. கொஞ்சம் நல்லா தான் கையை தட்டி ஏசப்பாவை துதிங்களேன். துடிப்பாங்க கால் வலியில். வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு ஃபோன் பண்ணி அழுவாங்க. இவங்க இங்கே வந்து நின்ன உடனே இவங்க கேன்சர் பேஷண்ட்டு, இவங்க ஏன் இங்கே வந்து நிற்கிறாங்க? இவங்களுக்கு தான் பலவீனம் இருக்குதுன்னு. அதனால தான் நான் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை எனக்கு சரியாயிடுச்சுன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் கேட்டேன், சரியாயிடுச்சுன்னா என்ன, வலி இல்லாமல் இருக்கா உடம்புல அப்படின்னு. இல்லை, டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டுக்கு போனேன், எல்லாம் நார்மலாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன், ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வந்திருக்குது. ஜெபிக்க தெரியாதுங்க, பைபிள் படிக்க தெரியாது. இந்தில் தான் இருந்த ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப துடிச்சிக்கினேறேன். எங்கள் ஊரில் கீகளூரில் பாப்பா சிலம்பு இருக்குது, அது வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணும். பொறுப்பாளர் வருவார், அவர் கையில் சொல்லி அவர் வந்து ப்ரேயர் பண்ணுவார். என்னை சர்ச்சைக்கு கூப்பிட்டாங்க. அதுலேருந்து நான் ஏசப்பாவை நம்பி சர்ச்சைக்கு போனேன். நைட்டு பகலும் வாரம் நிற்காமல் போவேன். எனக்கு இந்த கேன்சர் ரெண்டாவது வரக்கூடாது, எனக்கு வந்த மாதிரி இன்னொருத்தருக்கும் வரக்கூடாது. அந்த கேன்சர் சரியாயிடணும். நான் திருப்பி ஸ்கேன் பண்ணால் நார்மல்னு வரணும். எனக்கு இந்த கேன்சர் இருந்தாலும் திருப்பி ஏசப்பா மேலே சத்தியமாக நான் ஸ்கேனுக்கு வரவே மாட்டேன், மருந்து மாத்திரை தொட மாட்டேன். ஏசப்பா நீ தான் எனக்கு குணமாகணும், ரிப்போர்ட்டில் நார்மலாக வரணும்னு வேண்டிக்கின்னு போனேன். நார்மல்னு வந்துச்சு ரிப்போர்ட்டில். ஏசப்பா கோடி சோத்து. ₹1 ₹2 இல்லை, 6 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். சேலத்தில் போய் தனியாரில் பார்த்து 6 லட்சம் செலவு பண்ணேன். 31 கரண்ட் வச்சாங்க என் உடம்புல. கரண்ட்லேயே சரி பண்ண. அப்பயும் அந்த ஏசப்பாவை தான் கூப்பிட்டு இருந்தேன். இப்போயும் அந்த ஏசப்பாவை நம்பி தான் நான் வந்துன்னுக்கிறேன். இப்போ நார்மல்னு வந்துச்சு எனக்கு ரிப்போர்ட்டில், கேன்சர் இல்லைன்ட்டாங்க. கோடி சோத்திரம் ஏசப்பா. எவ்வளோ நாளாக அந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சு? எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டீங்க? 1 வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க. 6 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறீங்க. தனியாரில் 3 லட்சம் நீங்கள் கட்டிருக்கீங்க. 3 லட்சம் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். லாஸ்ட்டு 3 மாதமாக உபவாச ஜெபம், நைட் ப்ரேயர் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருந்தாங்க. வலதுலங்குளத்தில் நடக்கிற ப்ரேயர் செல்லுக்கு வருவாங்க, அங்கே சர்ச்சில் நடக்கிற விடுதலை நிறைவு ஜெபத்துக்கு வருவாங்க, இங்கே இருக்கிற ஜெபத்துக்கு வருவாங்க, வலியோடு வருவாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்கக்கிட்ட போகும்போது கேன்சருக்காக ஜெபிங்க, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் இன்றைக்கி சுகமாக வச்சுருக்கிறாரு. உண்மையில் அவங்க இங்கே வந்து நின்னபோது நான் என்ன நினச்சேன்னா, வலி இல்லாமல் இருக்கிறாங்க, அதுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்காங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் ரிப்போர்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன், எல்லாமே நார்மலாக மாறி இருக்கிறது. இயேசு நல்லவர். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஐயா வந்து அவங்களுக்கு நல்ல பூரண ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் ரட்சிப்புக்குள்ள வர செவி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எரேமியாவினுடைய புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வேதவசனத்தின்படி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வேத வசனத்தின்படி மிக கொடிய நோயான அந்த நோயிலிருந்து, அந்த கேன்சர் நோயிலிருந்து இந்த மகளை என் கர்த்தர் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விடுவித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனெனில் நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். உம்மை விட்டா நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? ஆமப்பா, வெகு விரைவாக சரீரத்திலிருந்து விடுதலை அடைந்த இந்த மகள் ஆத்மாவிலும் விடுதலை பெற்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை இந்த மகளுக்கு கொடுப்பீராக. இந்த மகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு
எங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கின்ற அந்த விஜய் என்ற அந்த சகோதரனையும் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லோருக்கும் நீங்க பரிகாரியாக இருந்து ஆண்டவரே, ஆமப்பா, இந்த திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் ஆண்டவரே, என் தேவனுடைய ஆளுகைக்குள் வர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதன் மூலமாக நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து ஸ்தோத்திரம், இந்த குடும்பம் முழுவதும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகின்ற குடும்பமாக மாற்றி வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சத்தமா ஒரு அல்லேலியா சொல்ல, நல்லா சத்தமா சொல்ல. ஆமென். God bless you. God bless you. போயிட்டு உட்காருங்க.